வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஹெச்பியில் ஃபங்க்ஷன்ஸை பற்றி புக்கில் என்ன பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல்ல ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 3 டைப்ஸாக இருக்குது. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், செகண்ட் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் ஆர் சிஸ்டம் ஆர் பில்ட்இன் ஃபங்க்ஷன், தேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். இப்போது இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். அதான் நம்ம பார்க்குறோம். என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஹெச்பி கிவ்ஸ் எ ப்ரிவிலேஜஸ் டு யூசர் டு ரைட் ஓன் ஃபங்க்ஷன். அப்போ பிஹெச்பி ப்ரோக்ராமில் நாம் ஓனாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக 2 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா 2 ஸ்டெப்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் காலிங் பார்ட். சரி, இதில் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், அதனுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே உங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டு இருக்கணும், செகண்டாக ஃபங்க்ஷன் நேம் இருக்கணும். இங்கே நீங்கள் பிஹெச்பி கோடு டைப் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணணும், ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான சின்டாக்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ பாருங்கள், எக்ஸாம்பிள் 1. இப்போ நம்ம ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கீவேர்டு. இப்போ கீவேர்டு அப்படின்னா அது பிஹெச்பி லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு வேர்டு, அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்தது டோட்டல் அப்படிங்கிறது நாமளாக கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நேம், யூசர் டிஃபைன் நேம். ஸோ டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம இங்கே ஓப்பன் பண்ணிடுறோம், இங்கே நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். இதில் நீங்கள் பிஹெச்பி கோட் டைப் பண்ணிக்கிறீங்க. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டு, ஆவரேஜ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். ஓப்பன் பண்ணிடுறோம், க்ளோஸ் பண்ணிடுறோம். அடுத்ததாக தேர்டாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷன் ரேங்க். இதில் பார்த்தீங்கன்னா பிஹெச்பி கோட் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபங்க்ஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சிருது. அப்போது ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகாது. அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும், ரன் பண்ணணும். அப்போ தான் அது ஒர்க் ஆகும். எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் காலிங், ஃபங்க்ஷன் நேம் வரணும், அவ்வளோதான். ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து செமிகோலன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகுனா கால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எக்ஸாம்பிளில் பாருங்கள், டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுடைய நேம் டோட்டல், அவ்வளோதான். ஆவரேஜ் ஃபங்க்ஷனை கால் பண்ணணுன்னா ஆவரேஜ்னு கொடுத்துட்றீங்க. ரேங்க் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா ரேங்க் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு பேராந்திசிஸ் கொடுத்துட்றோம். இப்போ இந்த 3 லைனும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுடைய காலிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போது எக்ஸாம்பிள் ஃபார் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ பாருங்கள், இதில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கீவேர்டு, டோட்டல் அப்படிங்கிறது தான் ஃபங்க்ஷன் நேம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நமக்கு ஒர்க் ஆகாது. அப்போ இது ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அப்போது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்மளுடைய ஒரு ஃபேன் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த காலிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சுவிட்ச் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காலிங் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் தான் இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன ஆகுனா கால் ஆகி உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் இன்சைடில் நீங்கள் என்ன கோடு டைப் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலிங் ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு கால் பண்ணும். இங்கேருந்து இந்த ஃபங்க்ஷனை நீ ஒர்க் ஆகுன்னு சொல்லும். சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடியது எல்லா லைன்ஸும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இந்த காலிங் ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. நீங்கள் டைப் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகாது, உங்களுக்கு ஒர்க் ஆகாது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சரி, இதில் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். கால் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. எக்கோவில் பிஹெச்பி ஃபங்க்ஷன் அப்படின்னு டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அதான் நமக்கு இங்கே அவுட்புட்டில் பிஹெச்பி ஃபங்க்ஷன் அப்படின்னு கிடைக்கிது. ஒரு ஃபங்க்ஷன் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இதோட முடியுது, எங்கேருந்து கால் ஆனதோ அதனுடைய நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். இந்த டோட்டல், இந்த லைனில் இருந்து தான் இந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுன்னா எங்கேருந்து கால் ஆனிச்சோ அதனுடைய நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். இதோட நமக்கு பிஹெச்பி முடிஞ்சிருச்சு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த டோட்டல் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் அப்படின்னு மட்டும் போட்டிங்கன்னா அது காலிங் பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டு வந்து
டோட்டல்னு வந்தால் அது ஃபங்க்ஷன். வெறும் டோட்டல்னு மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் காலிங் பார்ட். இந்த காலிங் பார்ட் தான் இந்த ஃபங்க்ஷனை நீ ஒர்க் ஆகுன்னு சொல்லணும். ஓகே, அடுத்தது எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2ல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். ஃபங்க்ஷன் காலிங் மோர் தென் ஒன் டைம். ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் கால் பண்ணிக்கலாம். இது ஒரு முக்கியமான அட்வான்டேஜை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கீவேர்டு, டோட்டல் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். சரிங்களா? இப்போது இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா இதை நீங்கள் என்ன பண்ணணும்? கால் பண்ணணும். அப்போ எப்படி நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு காலிங் பார்ட் எழுதுவீங்க? அந்த ஃபங்க்ஷனுடைய நேமை நீங்கள் டைப் பண்ணால் போதும். இந்த காலிங் பார்ட் எங்கே இருக்கணும் அப்படின்னா ஃபங்க்ஷனுடைய அவுட் சைடில் இருக்கணும். பாருங்கள், ஃபங்க்ஷன் இதோட க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகி இதோட முடிஞ்சிருது. இதுதான் ஃபங்க்ஷன் பிளாக். ஸோ இந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுடைய காலிங் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எழுதணும். சரி, இப்போது இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த லைன் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும். நீங்கள் முதல்ல இந்த ஃபங்க்ஷன் டைப் பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் ஒர்க் ஆகாது. நேராக ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறது என்ன தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதுதான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்போது இது கால் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுனால இந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கால் பண்ணோம். எக்கோவில் டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? பிஹெச்பி ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நீங்கள் எக்கோவில் டபுள் கோட்ஸில் என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு அவுட்புட்டாக கிடச்சிரும். சரிங்களா? அடுத்தது இதோட இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகுதுன்னா முடியுது. இந்த க்ளோஸோட இப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கேருந்து கால் ஆனுச்சோ அதனுடைய நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். இந்த டோட்டல் இங்கேருந்து தான் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆனது. ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எங்கேருந்து கால் ஆனுச்சோ அதனுடைய நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். இப்போது இந்த லைன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக எக்கோ கிடையாது. இது என்னது? சுவிட்ச் மாதிரி. இது ஒரு ஃபங்க்ஷனுடைய காலிங் பார்ட். ஓகேங்களா? அப்போது திரும்பவும் இந்த காலிங் பார்ட் என்ன பண்ணும்? எகைன் அதே டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனையே உங்களுக்கு செகண்ட் டைம் கால் பண்ணும். இப்போ எக்கோவில் பிஹெச்பி ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நமக்கு அதுதான் டபுள் கோட்ஸில் இங்கே அவுட்புட்டாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது செகண்ட் டைம் அவுட்புட்டாக கிடைச்சிரும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எங்கேருந்து கால் ஆனுச்சோ அதனுடைய நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். ஸோ செகண்ட் லைன் இந்த டோட்டலில் இருந்து தான் இது கால் ஆனுச்சு. அதனுடைய நெக்ஸ்ட் லைனுக்கு வந்தால் திரும்பவும் எகைன் இது ஜென்ரல் லைன் கிடையாது. இது டோட்டல் ஃபங்க்ஷனுடைய காலிங் பார்ட். எகைன் இங்கேருந்து என்ன பண்ணோம்? அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு கால் ஆகும். இப்போது பிஹெச்பி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். அப்போ பாருங்கள், இந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் 3 டைம் கால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைம் கால் பண்ணுறேன், அப்போ பிஹெச்பி ஃபங்க்ஷன் அவுட்புட். செகண்ட் டைம் கால் பண்ணுறேன், அப்போ செகண்ட் பிஹெச்பி ஃபங்க்ஷன் அவுட்புட். தேர்ட் டைம் கால் பண்ணுறேன், அப்போ தேர்ட் பிஹெச்பி ஃபங்க்ஷன் அவுட்புட். அப்போ ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது எக்ஸாம்பிள் 3 பார்த்திங்க அப்படின்னா யூஸிங் மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன் இன் சிங்கிள் ப்ரோக்ராம். ஒரே ப்ரோக்ராமில் நிறையா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது? ஸோ அதான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபங்க்ஷன் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபங்க்ஷன் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த எக்கோவில் டோட்டல் ஃபங்க்ஷன், இதில் ஆவரேஜ் ஃபங்க்ஷன், இதில் ரேங்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எக்கோவில் டைப் பண்ணிட்டோம். இப்போ இந்த 3 ஃபங்க்ஷனும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணாது? ஒர்க் ஆகாது. அப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும்? கால் பண்ணணும். கால் பண்ணுறதா இருந்தால் அது காலிங் பார்ட் எழுதணும். காலிங் பார்ட் எங்கே எழுதுவீங்க? ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வெளியில் எழுதணும். எப்படி காலிங் பார்ட் எழுதுவீங்க? அந்த ஃபங்க்ஷனுடைய நேம் தான் உங்களுக்கு காலிங் பார்ட். டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இங்கே டோட்டல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய காலிங் பார்ட். அப்போ இந்த லைன் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும், நீ ஒர்க் பண்ணுன்னு சொல்லும். உடனே இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதில் நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கோம் பாருங்கள், டோட்டல் ஃபங்க்ஷன் அப்படின்னு டபுள் கோட்ஸில் டைப் பண்ணியிருக்கோம். அதுதான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். சரிங்களா? இப்போது இந்த ஃபங்க்ஷன் இதோட முடிஞ்சுதுன்னா எங்கேருந்து கால் ஆனுச்சோ அதுக்கு அடுத்த லைனுக்கு வரும். அடுத்த லைன் என்னது? ஆவரேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய காலிங் பார்ட். இப்போ இந்த லைன் என்ன பண்ணும்? ஆவரேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும். கால் பண்ணி நீ ஒர்க் ஆகுன்னு சொல்லும். இப்போ உடனே இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதில் டபுள் கோர்ஸில் ஆவரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இதோட ஆவரேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சிருது. ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுன்னா எங்கேருந்து கால் ஆனுச்சோ அடுத்த லைனுக்கு வரும். இது என்னது? ஜென்ரல் லைன் கிடையாது. இது ரேங்க்குங்கிற ஃபங்க்ஷனுடைய காலிங் பார்ட். அப்போ இந்த லைன் என்ன பண்ணும்? ரேங்க் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும், நீ ஒர்க் ஆகுன்னு சொல்லும். உடனே இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதில் ரேங்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதோட இந்த ஃபங்க்ஷன் முடியுது. ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுன்னா எங்கேருந்து கால் ஆனுச்சோ அடுத்த லைனுக்கு வரும். அடுத்த லைனுக்கு வந்தால் பிஹெச்பியினுடைய க்ளோஸ். இதோட உங்களுக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. அப்போது அவுட்புட்டில் என்ன கிடைக்கிது அப்படின்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு
டோட்டல் ஃபங்க்ஷன், ஆவரேஜ் ஃபங்க்ஷன், ரேங்க் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. இப்போ ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? சிம்பிளாக அப்படியே ரீகால் பண்ணுங்கள் மைண்டில். ஒரு ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு என்ன வரணும்? ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வரணும். சரிங்களா? ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டு வரணும். செகண்டாக ஃபங்க்ஷன் நேம் வரணும், பேராந்திசிஸ் வரணும், ஓப்பன் பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். இந்த ஃபங்க்ஷன் காலிங் பார்ட் எப்படி எழுதுவீங்க? இந்த ஃபங்க்ஷன் நேம் என்னவோ அதுதான். இந்த ஃபங்க்ஷன் நேம் போட்டுட்டிங்க அப்படின்னா இதுதான் என்னது? காலிங் பார்ட். அவ்வளோதான். இந்த காலிங் பார்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். சரிங்களா? சரி, அடுத்தது ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் ஆர் சிஸ்டம் ஆர் பில்ட்இன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? இப்போது நாம் வந்து இப்போ எக்ஸாம்பிளில் டோட்டல், ஆவரேஜ், ரேங்க்லாம் நம்ம ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நாம் ஓனாக க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன். இது இல்லாமல் பிஹெச்பி லாங்குவேஜ்லேயே ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பிஹெச்பி அப்படிங்கிற லாங்குவேஜை யார் க்ரியேட் பண்ணாங்களோ அவங்களே ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன், இல்லைனா பில்ட்இன் ஃபங்க்ஷன், இல்லைனா சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓனாக நாமளாக ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது யூசர் டிஃபைன்ட். ஆல்ரெடி கம்ப்யூட்டர்லேயே, அதாவது பிஹெச்பிலே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். ப்ரீ டிஃபைன்ட் அதுக்கு மீனிங் என்ன? ஏற்கனவே இருக்கிறது. அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஓப்பன், ஃபைல் ஓப்பன் அப்படின்னு சொல்கிறோம், எஃப் க்ளோஸ், ஃபைல் க்ளோஸ்ன்னு சொல்கிறோம், எஃப் ரீட், ஃபைல் ரீடுன்னு சொல்கிறோம். இந்த ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி வரக்கூடிய லெசனில் நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்தது பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபங்க்ஷனில் 3 டைப்பில். ஸோ டோட்டலாக ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்னு பார்த்தோம் இல்லைங்களா? என்னது? ஒன்று யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், அதை நம்ம பார்த்துட்டோம். ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். அது பின்னாடி வரக்கூடிய லெசனில் அதனுடைய விளக்கங்கள்லாம் பார்க்கலாம். அடுத்தது பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன், 3rd டைப். இந்த 3rd டைப் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாபிக் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. சரி, இப்போது பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? முதல்ல பேராமீட்டர் அப்படின்னா என்ன? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அப்படின்னு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கோம். அப்போ பாருங்கள், டோட்டல் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே ஃபங்க்ஷன் நேம் இல்லையா? இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ராக்கெட் போடுறோம். இந்த பேராந்திசிஸில் இந்த கேப், இந்த இடத்துல நீங்கள் என்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பேராமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? பேராமீட்டர்னு சொல்லலாம், இல்லைனா ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல என்ன வேரியபிள் வருது. சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள். நம்மளுடைய ஃபங்க்ஷனில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த வேரியபிளை தான் இந்த இடத்துல நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பேராமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம், அப்படி இல்லைனா ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். இது புரியுதா பாருங்கள்? ஃபங்க்ஷன் நேம் டோட்டல், இந்த பேராந்திசிஸ் வருது. இந்த பேராந்திசிஸில் ஏவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ தியரிட்டிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். ரெக்வயர்டு இன்ஃபர்மேஷன், பேராமீட்டர்னால் என்னென்னு பார்ப்போம். ரெக்வயர்டு இன்ஃபர்மேஷன் கேன் பி ஷேர்டு பிட்வீன் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அண்டு ஃபங்க்ஷன் காலிங் பார்ட் இன்சைடு த ப்ரோக்ராம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே 2 பார்ட் இருக்கும். ஒன்று ஃபங்க்ஷன், இன்னொன்று அந்த ஃபங்க்ஷனுடைய காலிங் பார்ட். தெரியுதா பாருங்கள்? ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே 2 பார்ட் இருக்கும். என்னது? இது ஃபஸ்ட்டு பார்ட், இது ஃபங்க்ஷன், இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட். அடுத்தது செகண்ட் பார்ட் என்னது? அந்த ஃபங்க்ஷனுடைய காலிங் பார்ட், இதுதான் செகண்டு. இப்போ இந்த காலிங் பார்ட் உங்களுக்கு என்ன பண்ணும்? இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும், அப்புறம் தான் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும் இல்லையா? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலிங் பார்ட்டும் இந்த ஃபங்க்ஷனும் ஏதாவது டேட்டாவை, ஏதாவது வேல்யூவை ஒன்றோட ஒன்று ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் நமக்கு எது யூஸ் ஆகுதுன்னா பேராமீட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி வேறு மாதிரி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்கன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதுதான் நீங்கள் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த காலிங் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நான். அப்போது என்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு வேல்யூவை நான் ஏதாவது சம்திங் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் காலிங் பார்ட், நீங்கள் ஃபங்க்ஷன். சரிங்களா? என்கிட்டேருந்து ஏதாவது ஒரு வேல்யூவை உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி கொடுக்குறது அப்படின்னா இந்த ஆர்கியூமெண்ட் மூலிமா தான் நம்ம கொடுக்க முடியும். அப்போது இதுவரையிலையும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த காலிங் பார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கால் மட்டும்தான் பண்ணும். நீ ஒர்க் ஆகுன்னு சொல்லும், அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்லாது.
ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலிங் பார்ட் ஒரு 10 அப்படிங்கிற வேல்யூவை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்க போகுதுன்னா, இந்த ஃபங்க்ஷன் கிட்ட கொடுக்க போகுது. அதை தான் நம்ம பேராமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போது டெஃபினிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, பேராமீட்டர் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள், நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இன்ஃபர்மேஷன் கேன் பி ஷேர்டு பிட்வீன் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அண்டு ஃபங்க்ஷன் காலிங் பார்ட். காலிங் பார்ட்டுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் ஏதாவது ஒரு டேட்டாவை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த பேராமீட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, அடுத்தது பேராமீட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆர்குமெண்ட்ஸ். பேராமீட்டர் நீங்கள் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லலாம். இட் இஸ் லைக் எ வேரியபிள். பேராமீட்டருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வேரியபிள் தான், அது ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. இப்போ நார்மலாக நம்ம டாலர் சைன் போட்டு வேரியபிள் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுதான் நம்ம பேராமீட்டர்னு சொல்கிறோம். அடுத்ததாக the arguments are mentioned after the function name and inside of the parenthesis. இப்போ ஆர்குமெண்ட் அப்படின்னா என்னென்னா பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் நேம் வரணும், அப்புறம் இந்த பேராந்திசிஸ் ப்ராக்கெட் வரணும். இங்கே பாருங்கள், இந்த பேராந்திசிஸ் ப்ராக்கெட் வரணும், அப்புறம் பேராந்திசிஸ் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். இதுக்கு மிடில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஏபிங்கிற வேரியபிளை தான் நம்ம வந்து பேராமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது தேர் இஸ் நோ லிமிட் ஃபார் சென்டிங் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 10 அப்படின்னு சொல்லிட்டு காலிங் பார்ட்லேருந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அப்போ 10ன்னு சிங்கிள் வேல்யூவை மட்டும்தான் காலிங் பார்ட்லேருந்து நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கொடுக்க முடியும், பாஸ் பண்ண முடியும்னு கிடையாது. எவ்வளோ வேல்யூஸ் ஆனாலும் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் பாருங்கள், செகண்ட் பாயிண்ட்டு, தேர் இஸ் நோ லிமிட் ஃபார் சென்டிங் ஆர்குமெண்ட், ஜஸ்ட் செப்பரேட் தம் வித் கமா நொட்டேஷன். இப்போ மோர் தென் ஒன் வேல்யூவை நீங்கள் இங்கேருந்து பாஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே 10ன்னு வேல்யூ கொடுக்குறேன், கமா அடுத்தது நான் வந்து 20ன்னு 2 வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் 10 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பேராமீட்டர் அப்படின்னும் 20 அப்படிங்கிறத செகண்ட் பேராமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 பேராமீட்டருக்கு மிடில் என்ன வரணும் அப்படின்னா கமா வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது புரிஞ்சிருச்சிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள், பேராமீட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டு வரணும் எப்பயும் போல், ஃபங்க்ஷன் நேம் வரணும், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுக்கணும். இந்த வேரியபிள்ஸை தான் நம்ம பேராமீட்டர்னு சொல்கிறோம். வேரியபிள்னால் என்னப்பா, அது என்னது, ஜஸ்ட் ஒரு மெமரி. அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். நோட் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்கான் பாருங்கள், $A$B இஸ் எ வேரியபிள் தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பேராமீட்டர். இது வேரியபிள் தான், அது ஃபங்க்ஷனுடைய பேராந்திசிஸில் இருக்கிறதுனால அதை நாம் வந்து ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அடுத்தது இப்போ எக்ஸாம்பிள் 1 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 பேராமீட்டர் ஆர் ஆர்குமெண்ட்ஸ். இதில் வந்து ஒரே ஒரு பேராமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், இது ஏங்கிறது மட்டும். இப்போ இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆக ஆரம்பிக்கணும்னா ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகாது, எது ஒர்க் ஆகும், எப்பயுமே காலிங் பார்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும். அப்போ இந்த காலிங் பார்ட் ஒர்க் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த 10 அப்படிங்கிற வேல்யூ உங்களுக்கு வந்து ஏவில் போய் என்ன ஆகுன்னா ஸ்டோர் ஆகும். இப்போ ஏவில் என்ன இருக்கும், 10 அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து எக்கோவில் ஏவை பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட்டில் என்ன கிடைக்கும் அப்படின்னா 10ங்கிறது அவுட்புட்டாக கிடச்சிரும். ஸோ பாருங்கள், இதுதான் நமக்கு அவுட்புட். கீழே பாருங்கள், ஸோ இந்த 10 தான் நமக்கு அவுட்புட். அடுத்ததாக எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2ல் 2 பேராமீட்டர் ஆர் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 பேராமீட்டர் என்னென்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏ. சரிங்களா, ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏ. செகண்ட் பேராமீட்டர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸோ பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டு வரணும், டோட்டல் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். இதில் ஏவையும் பியும் தான் நம்ம பேராமீட்டர்னு சொல்கிறோம். ஏ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பேராமீட்டர், அதுவே பி அப்படிங்கிறது செகண்டு பேராமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இப்போது காலிங் பார்ட்டில் இருந்து இந்த ஃபங்க்ஷனை இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால் பண்ணுறோம். அப்படி கால் பண்ணும்போது இந்த 10 வந்து பார்த்திங்கன்னா காலிங் பார்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்குது, 20 வந்து பார்த்திங்கன்னா காலிங் பார்ட்டில் செகண்டாக இருக்குது. அப்போ இந்த 10 எங்கே போய் ஸ்டோர் ஆகுனா ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ஏவில் போய் ஸ்டோர் ஆகிடும். இந்த 20 எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியில் போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா, இதை இன்னொரு டைம் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த காலிங் பார்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் காலிங் பார்ட்டில் என்னென்னா 10, இது எங்கே போகும்னா ஏவில் போய் ஸ்டோர் ஆகிடும். செகண்டு பேராமீட்டர் 20, இது எங்கே போகும், ஃபங்க்ஷனில் செகண்டு பேராமீட்டர் என்னது பி, இதில் போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போது எக்கோவில் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும்.
இப்போ எக்கோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏ வேல்யூ ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கோம். அப்போ அவுட்புட்டில் பாருங்கள் ஏ வேல்யூ ஈக்குவல் டு. இந்த இடத்துல நம்ம ஏன்னு கொடுக்குறோம். ஸோ ஏவில் தான் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, இந்த 10 தான் ஏவில் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல ஏவை பிரிண்ட் பண்ணிங்கன்னா என்னென்னு கிடைக்குது பாருங்கள், 10 அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததாக எக்கோவில் பிரேக். இது எதுக்காக, நெக்ஸ்ட் லைனில் அவுட்புட் வரணுங்கிறதுக்காக. அடுத்ததாக இங்கே எக்கோவில் என்ன பண்ணியிருக்கோம், டபுள் கோட்ஸ்குள்ளே பி வேல்யூ ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கோம். அப்போ பாருங்கள் இங்கே பி வேல்யூ ஈக்குவல் டுன்னு அவுட்புட்டில் வந்துருச்சு. பிக்குள்ளே என்ன இருக்கும், இந்த 20 தான் உங்களுக்கு பியில் போய் ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ பியை பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் என்ன கிடைக்கும், 20ன்னு கிடைக்கும். இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ பின்னு மட்டும்தான் கொடுத்துருக்கோமே தவிர இந்த இடத்துல ஏவுக்கும் பிக்கும் நம்ம வேல்யூவே கொடுக்கல. ஆனால் எக்கோவில் ஏவையும் பிஏவும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் என்ன வருது பாருங்கள், 1020ன்னு வருது. எப்படி இந்த 1020 வந்தது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காலிங் பார்ட்லேருந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த காலிங் பார்ட் இந்த 10 கொண்டு போய் ஏவில் ஸ்டோர் பண்ணுது, இந்த 20 போயிட்டு பியில் ஸ்டோர் பண்ணுது. ஸோ இதான் 2 பேராமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். சரி, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே எக்ஸாம்பிள் ஒரு டோட்டல் மார்க் கால்குலேட் பண்ணுற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் டோட்டல், அதில் 2 ஆர்குமெண்ட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ். இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் இங்கேருந்து கால் ஆகும். டோட்டல் இதுதான் காலிங் பார்ட். இந்த காலிங் பார்ட் என்ன பண்ணும், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். இந்த 50 இதுதான் இங்கே ஃபஸ்ட் ஆர்குமெண்ட், சரிங்களா. இது இங்கே ஃபஸ்ட்டு, அதே மாதிரி இந்த 40 இங்கே செகண்டு. ஃபங்க்ஷனில் அதே மாதிரி தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, இங்கிலீஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டு. அப்போது இந்த ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் நேராக போய்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தமிழில் ஸ்டோர் ஆகிடும். இந்த செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷில் போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போ உங்களுக்கு தமிழில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 50 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். இப்போ 50யும் 40யும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் டிஓடி ஃபங்க்ஷன் நேம் டோட்டல், இந்த வேரியபிள் நேம் டிஓடி. டிஓடிங்கிற வேரியபிள் உங்களுக்கு என்ன ஸ்டோர் ஆகும், 90 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிடும். இதுக்கு அடுத்த லைன் என்ன, எக்கோவில் டபுள் கோட்ஸ்குள்ளே டோட்டல் மார்க் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கோம். அப்போ பாருங்கள் இங்கே டோட்டல் மார்க் ஈக்குவல் டு. ஸோ டிஓடிங்கிறது வேரியபிள், டிஓடிங்கிற வேரியபிளில் என்ன இருக்குது 90, அந்த 90 தான் நமக்கு இங்கே அவுட்புட்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா, இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சுக்கிட்டிங்களா? இதில் சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, 50 தமிழில் ஸ்டோர் ஆகுது, 40 இங்கிலீஷில் ஸ்டோர் ஆகுது, தமிழையும் இங்கிலீஷையும் ஆட் பண்ணி 19 டிஓடியில் ஸ்டோர் பண்ணுறோம். எக்கோவில் டோட்டல்னு கொடுத்தீங்கன்னா 19 நமக்கு ஆன்சர் கிடச்சிருது. இதுதான் சிம்பிள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 4 நம்ம வந்து பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூ டாபிக். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிங் ஸ்டேட்மெண்ட்லேருந்து வேல்யூ எங்கே போகுது அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு போகுது. இது புரியுதுங்களா? வேல்யூ காலிங் பார்ட்லேருந்து எங்கே போகுதுன்னா ஃபங்க்ஷனுக்கு, தமிழ் இங்கிலீஷ்க்கு போகுது. இதை நம்ம பேராமீட்டர் ஆர் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ அடுத்ததாக வரக்கூடிய எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபங்க்ஷனில் இருந்து காலிங் பார்ட்டுக்கு வரப்போகுது. தெரியுதா பாருங்கள், ஃபங்க்ஷன்லேருந்து ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள். வேல்யூ ஃபங்க்ஷன்லேருந்து எங்கே வரும், காலிங் பார்ட்டுக்கு வரும். சரி, இப்போது ஒரு ஃபங்க்ஷனில் இருந்து வேல்யூவை நம்ம எப்படி ரிட்டன் வாங்குறது? ஸோ ஆர்குமெண்ட்னா என்ன, ரிட்டன் அப்படின்னா என்னன்னு திரும்பவும் ஒரு கிளியராக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் தான் ஃபங்க்ஷன், நான் தான் காலிங் பார்ட். என்கிட்ட இருந்து உங்களுக்கு வேல்யூ வந்தால் அதுக்கு பேர் ஆர்குமெண்ட்ஸ். ஆர்குமெண்ட் மூலிமா நான் உங்களுக்கு வேல்யூ கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷன், நான் காலிங் பார்ட். உங்கள் கிட்டேருந்து எனக்கு வேல்யூ வந்தால் அதுக்கு பேர் ரிட்டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனில் இருந்து வேல்யூவை நீங்கள் ரிட்டன் வாங்குறதா இருந்தால் இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் ஒரு வேரியபிள் மூலிமா கால் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஏ அப்படிங்கிற இந்த வேரியபிள் மூலியமாக டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். நீ ஒரு டோட்டல் ஃபங்க்ஷன் நீ ஒர்க் ஆகுன்னு சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து இந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எனக்கு கால் ஆகும். இப்போ தான் இந்த ஃபங்க்ஷன் எனக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இதில் ரிட்டன் அப்படிங்கிறது கீவேர்டு. இந்த ரிட்டன் அப்படிங்கிற கீவேர்டு இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த வேல்யூ ரிட்டன் ஆகாது. ரிட்டன் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துட்டு இங்கே நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 100ன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த 100 யாருக்கு ரிட்டன் ஆகுனா, எந்த வேரியபிள் மூலியமாக நீங்கள் டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கீங்க, ஏங்கிற வேரியபிள் மூலிமா. அப்போ இந்த 100ங்கிற வேல்யூ எதில் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஏவில் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ நீங்கள் வந்து
அவுட்புட் வந்து பாருங்கள் கீழே ஏவில் தான் 100 ஸ்டோர் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ நீங்கள் இந்த இடத்துல நம்ம ஏ வேல்யூ ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். அப்போது டபுள் கோட்ஸ்குள்ளே ஏ வேல்யூ ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது. அவுட்புட்லேயும் நமக்கு ஏ வேல்யூ ஈக்குவல்ட்டுன்னு வந்துடுது. இந்த இடத்துல $sign ஏ அப்படிங்கிறது வேரியபிள். இந்த ஏவில் நமக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கிது. நீங்கள் இதில் யோசனை பண்ணி பார்க்கணும். ஏவுக்கு நான் எந்த வேல்யூமே இங்கே கொடுக்கல, ஆனால் எக்கோவில் ஏன்னு கொடுத்தா எனக்கு 100ன்னு கிடைக்கிது. எப்படி இந்த 100 வந்து இங்கே ஸ்டோர் ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் பண்ண வேல்யூ 100 இந்த ஏங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகுது. ஏன் இந்த வேரியபிள் மூலியமாக தான் டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நாம் கால் பண்ணுறோம். சரிங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சிங்களா. சரி, அடுத்தது எக்ஸாம்பிள் 5ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கியூமெண்ட்டும் பாஸ் பண்ணுறோம், நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூவையும் ரிட்டர்ன் பண்ணுறோம். சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்த்துடலாம். இந்த ரிட்டனில் வந்து 100ன்னு மட்டும்தான் கொடுக்க முடியுமா சார் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வேறு மாதிரியும் கொடுக்கலாம். எப்படி வேறு மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரிட்டன் அப்படின்னு கொடுத்துட்டு, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு $sign X அப்படின்னு கொடுக்குறீங்க. $sign X. இந்த எக்ஸினுடைய வேல்யூ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த எக்ஸினுடைய வேல்யூ 40 எங்கே வந்து ஸ்டோர் ஆகுன்னா எவ்வளோ ஸ்டோர் ஆகும். அப்போ ரிட்டனில் நீங்கள் 100ன்னு கொடுக்கலாம், ரிட்டனில் ஒரு வேரியபிளையும் கொடுக்கலாம். 100ன்னு கொடுத்தீங்கன்னா 100 எவ்வளோ ஸ்டோர் ஆகும். வேரியபிள் கொடுத்தீங்கன்னா ரிட்டனில் வேரியபிள் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸனுடைய வேல்யூ 40, அது வந்து என்ன ஆகுனா எவ்வளோ உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். சரி, வேறு என்ன சார் கொடுக்கலாம் ரிட்டனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸ்ப்ரெஷனும் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல 5 + 2 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிட்டனில் 100க்கு பதிலாக நீங்கள் 5 + 2ன்னு கொடுத்தீங்கன்னா 5 + 2னுடைய ஆன்சர் என்ன 7. இந்த 7 அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஏவில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். சரிங்களா, அப்போது ரிட்டனில் நம்ம என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா வேரியபிள்ஸ் கொடுக்கலாம், எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேரியபிள் கொடுக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா 5 + 2 அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கலாம். இதெல்லாம் இந்த ரிட்டனில் உங்களால் கொடுக்க முடியும். இந்த 3மே கொடுக்கக்கூடாது. ஒன்று வேல்யூ கொடுங்க, அப்படி இல்லைன்னா வேரியபிள் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்கலாம். சரி, அடுத்ததாக இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆர்கியூமெண்ட்டும் பாஸ் பண்ணுறோம், வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணுறோம், அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள், இதில் டி அப்படிங்கிற வேரியபிள் மூலியமாக டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இங்கேருந்து இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகுனா கால் ஆகும். இந்த 50 உங்களுக்கு எங்கே ஸ்டோர் ஆகுனா தமிழில் போய் ஸ்டோர் ஆகும். இந்த 40ங்கிறது எங்கே ஸ்டோர் ஆகுனா இங்கிலீஷில் போய்ட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். இப்போ தமிழுங்கிற வேரியபிள் என்ன இருக்கும் அப்படின்னா 50 அப்படின்னு இருக்கும். இங்கிலீஷில் என்ன இருக்கும் அப்படின்னா 40 அப்படின்னு இருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 90. அந்த 90 எங்கே ஸ்டோர் ஆகும் டிஓடிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும் 90. இப்போ ரிட்டனில் நான் என்ன கொடுக்குறேன்னா டிஓடின்னு கொடுக்குறேன். இப்போ டிஓடிக்குள்ளே என்ன இருக்குது 90ங்கிறது இருக்குது. ரிட்டனில் 90ன்னு கொடுத்தீங்கன்னா யாருக்கு இந்த 90 ரிட்டன் ஆகும், எந்த வேரியபிள் மூலிமா ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க டி. அப்போ இந்த டீயில் தான் வந்து என்ன ஆகும் இந்த 90ங்கிறது ஸ்டோர் ஆகும். இப்போ டோட்டல் மார்க் இதோட உங்களுக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருது. இந்த ரிட்டனோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருது. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுன்னா எங்கேருந்து கால் ஆனிச்சோ நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். இப்போ டோட்டல் மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்கோவில் டபுள் கோட்ஸ்குள்ளே டோட்டல் மார்க்குன்னு கொடுத்துருக்கோம். அப்படியே நமக்கு அவுட்புட்டில் டோட்டல் மார்க்குன்னு கிடைக்கிது. இங்கே டீன்னு கொடுத்துருக்கோம். டீயில் தான் நமக்கு என்ன ஸ்டோர் ஆகிருக்கு 90 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ பிரிண்ட் பண்ணிங்கன்னா 90ங்கிறது கிடச்சிரும். இப்போ சிம்பிளாக நம்ம என்ன அப்படியே ஓவராலாக சொல்லிடுறேன். 50 தமிழில் ஸ்டோர் ஆகும், 40 இங்கிலீஷில் ஸ்டோர் ஆகும். ஸோ 50யும் 40 ஆட் பண்ணிங்கன்னா 90ங்கிறது இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலில் டிஓடியில் போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போ டிஓடியில் 19 இருக்கும். இந்த 90 யாருக்கு ரிட்டன் ஆகும் அப்படின்னா இந்த டீங்கிற வேரியபிளுக்கு ரிட்டன் ஆகும். இந்த டீங்கிற வேரியபிளை நீங்கள் எக்கோவில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 19 கிடச்சிரும். சரிங்களா, சரி, இது வரையும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சிங்களா. சரி, அடுத்ததாக இதோட நமக்கு வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக அரே அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்ப்போம். தேங்க்யூப்பா.